விஜய் என்டிஏ கூட்டணிக்கு வந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும். ஸ்டாலினுடைய 5 ஆண்டு ஆட்சியில பாலியல் குற்றங்கள் நடக்காத நாட்களே கிடையாது. 5 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு எல்லா பெண்களும் இன்னைக்கு அச்சுறுத்தலா பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தலைவர் கமலஹாசன்லாம் ஒரு கேடுகட்ட மனிதனாக மாறிவிட்டார். அவர் ஒரு திரையுலகத்தில் திகழ்வாக திகழ்ந்தாலும் கூட கமலஹாசன் போன்று ஒரு கேடுகட்ட ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உலகநாயகன் என்று பெயர் எடுத்த கேவலமான ஒரு நபர் திமுக இருக்கின்றார். இவரோட சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் விற்பனை சாதனை, கொள்ளையடிப்பதில் சாதனை, மணல் கொள்ளை, இந்த மலை கொள்ளை, இந்த மாதிரி பல சாதனைகளை படிச்சிருக்காரு. விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சா அவரும் பொழைச்சுக்கிறாரு, அவர் கட்சியும் பொழைச்சுக்கிறோம். இன்னொன்னு கட்சின்னு ஒண்ணு களத்துல இறங்கி வந்துட்டாரு. அப்போ ஒரு தந்திரம் வேணும், பிழைப்பதற்கு ஒரு தந்திரம் வேணும், கட்சியை நிலைநாட்ட ஒரு தந்திரம் வேணும். நீங்க கேட்கிற கேள்வி 5 வருஷமா அந்த திமுக ஆட்சி என்ன செஞ்சிச்சுன்னு கேக்குறீங்க. 5 வருஷமா ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, உலகத்திலே செய்யாத சாதனையை இந்த 5 வருஷத்துல நாங்க பன்மடங்கா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இவரோட சாதனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாஸ்மாக் விற்பனை சாதனை, கொள்ளையடிப்பதில் சாதனை, மணல் கொள்ளை, இந்த மலை கொள்ளை, இந்த மாதிரி பல சாதனைகளை படிச்சிருக்காரு. நானா மோடி அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பண்ணியிருக்காரு. அது போக எய்ம்ஸ் ஒரு 3000 கோடிக்கு எய்ம்ஸ் ஒரு நலத்திட்டம் கொண்டாந்துருக்காரு. திருச்சியில் 6650 கோடிக்கு நலத்திட்டம் கொண்டாந்துருக்காரு. மதுரைக்கு வரும்போது ஒரு 4500 கோடிக்கு நலத்திட்டங்களை கொண்டாந்துருக்காரு. இதெல்லாம் செஞ்ச சாதனைன்னா இவர் செஞ்சதெல்லாம் என்னது? வேதனையை தான் செஞ்சிருக்காரு. மக்களுக்கு பாலியல் தொல்லை, இன்னைக்கு பெண்கள் நடந்து போக முடியல, பயந்துட்டு போறாங்க வெளியே. பல இடத்துல போய் பெண்கள்கிட்ட கேட்டா இன்னைக்கு வெளியே போகவே பயமா இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சா அவரும் பொழைச்சுக்கிறாரு, அவர் கட்சியும் பொழைச்சுக்கிறோம். இன்னொன்னு கட்சின்னு ஒண்ணு களத்துல இறங்கி வந்துட்டாரு. அப்போ ஒரு தந்திரம் வேணும், பிழைப்பதற்கு ஒரு தந்திரம் வேணும், கட்சியை நிலைநாட்ட ஒரு தந்திரம் வேணும். நம்மளுக்கு எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி இப்ப திமுகவுக்கு அவர் முழு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அப்படின்னும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா சேர வேண்டிய கூட்டணியே தேசிய ஜனநாயக கூட்டணி தான். அப்படின்னும் போது இப்போ ஒரு கொள்கையை மாற்றி இப்போ பாசிச அரசு அதெல்லாம் சொன்னதெல்லாம் மறந்துட்டு போயிடுறான். இப்போ பார்த்தீங்களா, ஓபிஎஸ் போயிருக்காரு. அவர் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு டைரக்டா போயிருக்காரு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த மனநிலைக்கு போயிட்டாரு. இந்த கேப்டன் அவரோட விஜயகாந்த் அவர்களின் கட்சி இன்னைக்கு தறிகட்டு கட்டுமரத்தோட போயிட்டு இருக்கு. கப்பல் கட்டுமரத்தோட போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைகிறது குற்றமே கிடையாது. அவருக்கு நல்லது, இந்த மக்களுக்கு நல்லதுன்ற மக்கள் நல்ல ஒழுங்கா நினைச்சாருன்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்றது தான் நல்லது. இது மேலும் வலுப்படுத்தும், தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் அபரிதமாக வலுப்படுத்தும். திமுக அரசு மக்களுக்கு விரோதமான அரசுன்றதுக்கு முந்தா நாள் தமிழ்நாடு முழுவதும் கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்றீங்க. ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்யணும்? ஒரு போர்க்காலம் நடந்துட்டு இருக்கப்ப கேஸ் தட்டுப்பாடு எங்கேயுமே தட்டுப்பாடு கிடையாது, மக்களுக்கு முழுமையான சிலிண்டர் விநியோகம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இவர் தமிழ்நாடு முழுவதும் அவங்க கட்சிக்காரனை தூண்டி விட்டு கேஸ் தட்டுப்பாடுன்னு பண்றாரு. அதுக்கு இந்த காவல்துறை உடந்தையா இருக்கு. அப்ப இப்போ உங்க இதுல இருந்தே தெரிஞ்சுக்குங்க, இந்த காவல்துறை யாருக்கு? மக்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய திமுக அரசுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்ப சட்ட ஒழுங்கு, இந்த பெண்களுக்கு தவறு நடக்கிறப்ப இந்த சட்ட ஒழுங்கு கிடையாது. எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கு இந்த காவல்துறை ஒத்து போறது கிடையாது. ஆனா முந்தா நேத்து இந்த திமுக அரசு கேஸ் தட்டுப்பாடுக்கு ஆதரவு தெரிவிச்சு இந்த காவல்துறை எல்லா இடத்துலயும் முக்கியமான இடத்துல இது பண்றாங்க. இதனால மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை, கேஸ் தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்ல வேண்டிய அரசு கேஸ் தட்டுப்பாடுன்ற பொய்யான பிரச்சாரம் பண்றாங்க. இதுக்கு இந்த திமுக அரசு காவல்துறை உத்தரவா இருக்கு. அதே போல இந்த திருமாவளவன் சொல்றான், பாரதிய ஜனதா கட்சிக்கு விஜய்கா வராட்டி விஜய்க்கு வாரிய சொல்ல விரும்பல. நான் சொல்றேன், இந்த திருமாவளவன் தனிச்சு எங்கேயாவது போட்டிட்டா
ஒரு டெபாசிட் வாங்க முடியாதுன்றது அந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா? திமுக வச்சுக்கிட்டு தான் வந்து கட்சியை வளர்த்துக்கிட்டு ஏதோ 4 சீட்டு 5 சீட்டு தரதை வச்சுக்கிட்டு இந்த திமுக அரசு வரைக்கும் தான் திருமாவளவனுக்கு வேலையே. திமுக இல்லாட்டி திருமாவளவனுக்கு வேலையே கிடையாது. அவரெல்லாம் வந்து பிஜேபியை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திமுக ஆட்சியில் வந்து அன்றாடம் வந்து பெண்கள், குழந்தைகள், முதியோர் வரை பாலியல் தொந்தரவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதை வந்து சட்ட ஒழுங்கை கையில் வச்சிருக்க இந்த திமுக அரசு அவங்கள வந்து என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அவங்க மேலே? இது வரைக்கும் அக்யூஸ்டை கூட செக்யூர் பண்ண முடியல. தூத்துக்குடியில் விளாத்திக்குளத்தில் +2 மாணவி அவங்க இயற்கை உபாதைக்கு செல்றாங்க, கடத்திட்டு போய் அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிடறான். அந்த அக்யூஸ்டை இன்ன வரைக்கும் செக்யூர் பண்ணி இது பண்ண முடியல. பெண்களுக்கு வந்து எங்கே பார்த்தாலும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை. கிருஷ்ணகிரியில் முதியவரை வந்து கொண்டுட்டு அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 வயசு கிழவிய பாலியல் வன்கொடுமை. இதே மாதிரி எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை நடக்குது. சட்ட ஒழுங்கை கையில் வச்சிருக்க வந்து இந்த திமுக அரசு அந்த அக்யூஸ்டை வந்து நேரம் சுட்டுக்கணும்ல, சுட்டுக்கணும்ல, கைகளை உடைச்சு நேரம் மாவு கட்டு போட்டுக்கணும்ல. இதை செய்ய துப்புள்ளாத இந்த திமுக அரசு பெண்களுக்கு எந்த வகையில் பாதுகாப்பு இருக்குது? மத்திய அரசு நலத்திட்டத்தில் இந்த 100 நாள் வேலையை 125 நாளை உயர்த்தி கொடுத்துருக்காங்க மாண்புமிகு பாரத பிரதமர். அந்த 100 நாள் வேலையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும், உதாரணத்துக்கு சொல்லணும்னா சேடவெட்டி பிளாக்ல அந்த வேலை செய்கிறதுக்கு 500 ரூபாயிலேருந்து 700 ரூபா கொடுத்தாத்தான் அட்டையை வந்து என்ட்ரி போடுறாங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்துக்கு 500 ஜாப் கார்டு பதிவு பண்ணுறாங்க. அப்போ 5035 3.5 லட்ச ரூபா ஒரு பஞ்சாயத்துக்கு வாரம் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த கொள்ளையடிக்கிறதுல வந்து பிடிஓ, ஓவர்சியரு, ஜோனல் டெபுட்டி பிடிஓ, பஞ்சாயத்து கிளர்க்கு எல்லா பேத்துக்கும் பங்கு போதுன்றாங்க. ஏன் இந்த திமுக அரசுக்கு தெரியாதா? ஊழல் இல்லாத ஆட்சி கொடுத்து கொண்டு இருக்கிற மாண்புமிகு பாரத பிரதமர் நல்ல ஆட்சி நடக்குது. அப்படிப்பட்ட ஆட்சியில் இந்த 100 நாள் வேலை மத்திய மாநில அரசும் பங்கீடு இருக்கு. ஏன் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து நீங்க மக்களுக்கு வந்து 15 நாள் வேலை கூட நீங்க கொடுக்க மாட்டேன்னு மக்கள் குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஊழலை வந்து கண்டிக்காத இந்த திமுக அரசு வந்து 2026 வந்து தூக்கி எறியப்படணும். நல்லதொரு ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி மலரணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கடந்த 5 ஆண்டு காலமாக இருந்த திமுக மக்கள் விரோத ஆட்சி தேர்தல் அதிகாரிகளால் நேற்று முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியை கூட்டணி சேரும் வகையில் அந்த கட்சி எந்த பக்கம் போகிறதோ அந்த கட்சி தோல்வியடையும் என்பது அனைவருடைய கருத்து. திமுகவில் இருக்கக்கூடிய கேடுகட்ட திருமாவளவன், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஸ்டாலினுடைய பாதத்தை கழுவி ஸ்டாலினுடைய வீட்டில் வாட்சிமேல் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன்லாம் ஒரு கேடுகட்ட மனிதனாக மாறிவிட்டார். அவர் ஒரு திரையுலகத்தில் திகழ்வாக திகழ்ந்தாலும் கூட கமலஹாசன் போன்று ஒரு கேடுகட்ட ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு உலகநாயகன் என்று பெயர் எடுத்த கேவலமான ஒரு நபர் திமுக இருக்கின்றார். விஜய் பாரதிய ஜனதா கட்சியில் விஜய் வந்து சேர்ந்து விட்டால் விஜயோட கட்சி அத்தமம் ஆகிவிடும் என்று சொல்கிறார். ஆனா பாரதிய ஜனதா கட்சி விஜய் கூட்டணிக்கு நாங்கள் அழைக்கிறோம் என்று இவர்களெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்திருந்தாலும் கூட மாநிலத்துறை தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரனிலிருந்து எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிலிருந்து நாங்கள் ஒருபொழுது விஜயை கூப்பிடவில்லை என்று நாங்கள் மணிக்கு ஒரு முறை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். திமுகவுக்கு பயம் வரும் என்று சொன்னால் உங்களுக்கு தோல்வி பயம் வந்து விட்டதால் ரேஷன் கடையில் 3000 கொடுத்தீர்கள், 5000 ரூபாய் இல்லந்தோறும் கொடுத்தீர்கள். மீண்டும் தோல்வி பயம் வந்து விட்டால் விஜய் வீட்டில் சென்று அவருடைய செருப்பை நக்குங்கள். அவர் உங்கள் கூட்டணிக்கு வருவார். 230 தொகுதி ஜெயிங்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி நரேந்திர மோடி அவர்களை 3 மணிக்கு காலையில் எழுந்து 11 மணிக்கு உறங்கி 3 மணிக்கு இந்த தேச நலனுக்காக வாழக்கூடிய தேசத்துடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்களை இழிவாக பேசுவது திருமாவளவனுடைய வேலையாக இருக்கின்றது. திருமாவளவனுக்கு அன்றைக்கு சொன்னதானே சொல்றேன். திருமாவளவன் தொண்டை முறை சொல்றேன்டா, உங்க தொண்டை திருமாவளவன் இருக்கீங்களா? உங்க தொண்டை முறை சொல்றேன். நான் இப்ப உன் தலைவர் அவர் சொல்ற அவர் அண்ணன் எங்களுக்கு திருமாவளவன் கட்சி தலைவர். அவன் தொண்டை நீ ஒரு சேர்க்குள் போடுறான் திமுக வச்சு விடுதலை கூட்டம் போட்டு ஆனே நம்ம தனிச்சு நிக்கணும்னே திமுக வெளியே வந்துடும் சொல்லி ஒரு இடத்துல 10,000 ஓட்டு வாங்குறான். பிஜேபி கரை வெட்டி கட்டலடா. நன்றி, வணக்கம். பாரத மாதா கி ஜெய். இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலமாக இந்த திமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதில் என்னவென்று இன்றைய கடைசி கட்டத்தில்
தேர்தலில் தோல்வி பயம் வந்துவிட்டது. ஆகையால் தான் மக்களுக்கு திடீரென்ற இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறாராம். இந்த 5000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்களாம். அந்த நம்பிக்கை அவருக்கு ரொம்ப வந்திருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு புரியாதவர்கள் அல்ல, எல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தான் மக்கள். இன்றைக்கு நீங்க 5000 ரூபாய் கொடுத்து விட்டு பின்னாடி 50,000 ரூபாய் வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆகையால் உங்களுடைய இனிமேல் இந்த கட்சி மக்கள் கண்டிப்பாக தூக்கி எறிந்து விடுவார்கள் என்ற உறுதியை நான் மனமாற கூறுகிறேன். இன்றைக்கு காலகட்டத்தில் பிஜேபி இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவோ கோடி லட்சக்கணக்கான ரூபாய் செய்து கொண்டு வருகிறார். அதையெல்லாம் வாங்கி இந்த திமுக தீய சக்தி முழுகி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யலை என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் மோடி அவர்கள் வரும்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு செயல் திட்டங்களையும் செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு சொல்றார்கள் விஜயோட கூட்டணி வச்சால் நம்ம வந்துடலாம் அப்படின்னு. கண்டிப்பாக சொல்றேன், விஜயோட கூட்டணி வச்சா வரலாம், இல்லைன்னு சொல்லல. அதே போல திமுகவை அழிக்க வேண்டும் என்றால் இவர் அதிமுகவிடம் ஒன்றிணைய வேண்டும். அப்பொழுதுதான் திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அந்த குறிக்கோள் தான் இன்னைக்கு பிஜேபி இவர்களிடம் ஒரு உறுதியாக இருக்கிறது. இது கண்டிப்பாக மக்கள் எல்லாம் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டாலினுடைய 5 ஆண்டு ஆட்சியில பாலியல் குற்றங்கள் நடக்காத நாட்களே கிடையாது. 5 வயசு பிள்ளையில இருந்து 60 வயசு மூதாட்டி வரைக்கும் இன்னைக்கு எல்லா பெண்களும் இன்னைக்கு அச்சுறுத்தலா பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு, குழாய் வரி, நீர் வரி, குப்பை வரி எல்லா வரியுமே ஏறி இருக்கு. இன்னைக்கு அன்றாட ஒரு வகையில வந்து எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை. கஞ்சா, போதை, அபின், குட்கா இன்னைக்கு வந்து சரளமா இன்னைக்கு சின்ன பசங்க பூரா வந்து 20 வயசு பயலுக்கு பூரா வந்து அன்றாட ஒரு நாளைக்கு வந்து ஒரு குற்ற சம்பவங்களை ஈடுபட்டு இருக்காங்க. இதை வந்து தடுக்கிறதுக்கு வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தவறிட்டாங்க. இதை வந்து அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியாத்தான் நாங்கள் வந்து பார்க்குறோம் ஒழிய, மேற்கொண்டு வந்து விஜய் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வந்து வந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை வந்து அமோகமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து ஆந்திராவில் பவன் கல்யாண் துணை முதல்வர் பவன் கல்யாண் வந்து இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியை இணைஞ்சு இன்னைக்கு என்ன லெவலில் இருக்காங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி பார்க்கல அவங்க வந்து பொருத்தமான கூட்டணியா, திமுகவில் இருக்கிற பொருத்தமான கூட்டணியா கிடையாது. ஏன்னா திமுக வந்து யார் எதிர்த்து ஆரம்பிச்சாங்கன்னா காங்கிரஸ் எதிர்த்து ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு மதிமுகவில் இருக்கிற வைகோ யாரை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு? திரு ஸ்டாலினை எதிர்த்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எதுல போயிருக்கிறாரு? 2வது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பொருத்தமான கூட்டணியா? இதே வந்து கேரளாவில் நான் கேட்கிறேன், கேரளாவில் வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சு போட்டியிடுவாங்களா? கிடையாது. மேற்கு வங்கத்துல போட்டியிடுவாங்களா? போட முடியாது. இப்படி வந்து இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கு. அதனால வந்து மக்கள் புரிந்து கொண்டு இந்த ஊழலான ஆட்சியை அப்புறம் அகற்றி தூக்கி எறியணும். மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான என்டிஏ கூட்டணியில வந்து வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். பாரத் மாதா கி ஜெய், மோடிஜி ஜெய்.